ஸ்ரீ கார்த்திகை புராணம் 13ஆம் அத்தியாயம். கன்னித்தன்மையின் பழம். சக்கரவர்த்தி ஜனக மகாராஜரே, கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் பல உள்ளன. அவற்றை நான் விளக்குகிறேன். கவனமாக இருங்கள். அவற்றை நிறைவேற்றுங்கள். கார்த்திகை மாதத்தில் நதி நீராடுவது மிகவும் முக்கியம். ஏழை பிராமணரின் மகனுக்கு உபநயனம் செய்வது மிகவும் முக்கியம். உபநயனத்தின் முழு செலவையும் தாங்க முடியாவிட்டால் மந்திரங்கள், தட்சிணை மற்றும் தாம்பூலம் போன்ற பிரசாதங்களால் அவரை சாந்தப்படுத்துவது இன்னும் பலனை தரும். ஒரு ஏழை பிராமணனின் குழந்தைக்கு இந்த வழியில் உபநயனம் செய்யப்பட்டால் அவர் எத்தனை பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். எத்தனை ஆறுகள் மற்றும் ஏரிகள் இருந்தாலும் சரி, அது போய்விடும். எத்தனை ஆறுகள் மற்றும் ஏரிகள் தோண்டப்பட்டாலும் மேலே குறிப்பிட்டபடி ஒரு பிராமண சிறுவனுக்கு உபநயனம் செய்வதால் கிடைக்கும் பலனுக்கு அவை சமமாக இருக்காது. அதைவிட முக்கியமானது கன்னி பிரசாதம். கார்த்திகை மாதத்தில் பக்தியுடனும் கவனத்துடனும் ஒரு கன்னியை பலியிட்டால் அவர் தன்னை மட்டுமல்ல, தனது பூர்வீக தெய்வங்களையும் தூய்மைப்படுத்துவார். இது குறித்து ஒரு கதை உள்ளது. நான் அதை உங்களுக்கு கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். சுவீராவின் வரலாறு. துவாபர யுகத்தில் வங்க தேசத்தில் சுவீரன் என்ற மன்னன் வசித்து வந்தான். அவன் மிகவும் துணிச்சலானவன், துணிச்சல் மிக்கவன். அவனுக்கு ஒரு அழகான மனைவி இருந்தாள். ஒரு முறை சுவீரன் எதிரி மன்னர்களால் தாக்கப்பட்டான். தோற்கடிக்கப்பட்ட அவர் தனது மனைவியுடன் காட்டிற்கு ஓடிவிட்டார். ஆதரவற்றவராக நர்மதை நதிக்கரையில் ஒரு குடிசை கட்டி மரங்களின் வேர்களில் இருந்து பழங்களை உட்கொண்டு நேரத்தை கழித்தார். சில தினங்களுக்கு பிறகு அவரது மனைவி ஒரு பெண்ணை பெற்றெடுத்தார். குழந்தை மிகுந்த கவனத்துடன் வளர்க்கப்பட்டது. க்ஷத்திரிய குடும்பத்தில் பிறந்த அந்த பெண் சரியான உணவு மற்றும் வசதிகள் இல்லாத போதிலும் வளர்பிறை நிலவை போல நாளுக்கு நாள் வளர்ந்தாள். அவளை காண்பவர்களுக்கு அவள் ஒரு மகிழ்ச்சி. அவள் இனிமையான வார்த்தைகளால் மிகவும் இனிமையாக பேசினாள். தினங்கள் செல்ல செல்ல அந்த பெண் முழு இளமை பருவத்தை அடைந்தாள். ஒரு நாள் அந்த பெண்ணை கண்ட வானப்பிரஸ்தரின் மைந்தன் அவளுடைய அழகில் மகிழ்ந்து அவளை தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி அரசரிடம் வேண்டினான். அப்போது அரசர், முனிவரின் மைந்தனே, தற்போது நான் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறேன். நான் மிகுந்த வறுமையில் வாடுகிறேன். எங்கள் கஷ்டங்களை போக்க நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தால் என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்றார். ஆனால் கையில் ஒரு செம்பு நாணயம் கூட இல்லாததால் முனிவரின் மைந்தன் அந்த பெண்ணின் மீது கொண்ட அன்பினால் நர்மதை நதிக்கரையில் குபேரனை குறித்து ஒரு பயங்கரமான தவத்தை செய்து குபேரனை மகிழ்வித்து ஒரு பானை பணத்தை பெற்றான். அரசர் அந்த பானையை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்து தனது மகளை முனிவரின் மைந்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்து புதுமண தம்பதிகளை அவர்களின் மாமியார் இல்லத்திற்கு அனுப்பினார். இதனால் கொள்ளுப்பேரனின் மனைவி அவளை தன்னுடன் அழைத்து சென்று தன் பெற்றோரிடம் சென்று மரியாதை செலுத்தி அதுவரை நிகழ்ந்த அனைத்தையும் கூறி தன் மனைவியுடன் மகிழ்ந்தான். முனிவரின் மகன் கொடுத்த செல்வத்தை சுவீரன் எடுத்துக்கொண்டு அதை சுதந்திரமாக செலவழித்து தனது மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். பின்னர் அரசரின் மனைவி மற்றொரு பெண்ணை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையையும் பார்க்க அவர் ஆவலுடன் காத்திருந்தாள். அவள் வயது வந்தவுடன் அவளை வேறொருவருக்கு பணத்திற்காக விற்கலாம் என்று நம்பினார். தபதி நதிக்கரையிலிருந்து நர்மதை நதிக்கரைக்கு நீராடுவதற்காக வந்த ஒரு துறவி வழியில் சுவீரரை சந்தித்து, நீங்கள் யார்? உங்கள் முகத்தை காணுங்கள். நீங்கள் ஒரு அரசனை போல தெரிகிறீர்கள். உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் காட்டில் வாழ என்ன காரணம் என்று கேட்டார். சுவீரன், அருமை ஐயா, நான் சுவீரன், வங்க நாட்டின் அரசன். நீங்கள் ஒரு எதிரியைப் போல என் ராஜ்யத்தை ஆக்கிரமித்ததால் நான் என் மனைவியுடன் உங்கள் காட்டில் வசிக்கிறேன். ஏழையாக இருப்பதற்கு பதிலாக எந்த சிரமமும் இல்லை. ஒரு மகனை இழப்பதை விட பெரிய துக்கம் இல்லை.
அதேபோல் ஒரு மனைவியை இழப்பதை விட பெரிய துக்கம் இல்லை. எனவே துரோகியாக அறிவிக்கப்பட்ட நான் என் குடும்பத்துடன் இந்த கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு 2 மகள்கள் உள்ளனர். எனவே முதல் மகளை ஒரு முனிவரின் மகனுக்கு கொடுத்து அவரிடமிருந்து கொஞ்சம் பணத்தை பெற்றேன். அதற்காகத்தான் நான் இதுவரை என் நேரத்தை செலவிட்டு வருகிறேன். அவர் கூறினார், அரசரே, நீங்கள் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் தர்மத்தின் நுணுக்கங்களை கவனிக்காமல் எனக்கு ஒரு கன்னியை கொடுத்தீர்கள். கன்னிகையை விற்பது பெரும் பாவங்களில் ஒன்றாகும். கன்னிகையை விற்பவர்கள் அசிபத்ரவண நரகத்தை அனுபவிப்பார்கள். அந்த பணத்தை கொண்டு கடவுளையோ அல்லது தங்கள் முன்னோர்களையோ திருப்திப்படுத்த எந்த சடங்கு செய்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் ஒரு சபதம் செய்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள். மேலும் கன்னித்தன்மையை விற்பவர்கள் குழந்தை பேறு இல்லாமல் மலடியாக இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சபித்துள்ளனர். அதேபோல் பணத்திற்காக கன்னித்தன்மையை திருமணம் செய்பவர்கள் தங்கள் இல்ல கடமைகளை வீணாக்குவது மட்டுமல்லாமல் பெரும் நரகத்தையும் அனுபவிப்பார்கள். அவர்கள் தங்கள் கன்னித்தன்மையை விற்றாலும் அவர்களுக்கு எந்த பரிகாரமும் இல்லை என்று பெரியவர்கள் ஏற்கனவே ஒரு சபதம் செய்துள்ளனர். எனவே வரும் கார்த்திகை மாதத்தில் உங்கள் 2வது மகளை முடிந்தவரை தங்க ஆபரணங்களால் அலங்கரித்து ஒரு நல்லொழுக்கமுள்ள மற்றும் நீதியுள்ள நபருக்கு திருமணம் செய்து கொடுங்கள். மணமகளாக நிற்கச் செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் கங்கையில் நீராடி பரிவேள்வி செய்த பலனை மட்டுமல்லாது முதல் கன்னி பெண்ணை விற்ற பாவத்தின் பலனையும் பெறுவீர்கள். அது அகற்றப்படும் என்று அவர் அரசரிடம் கூறினார். அரசர் ஒரு நல்ல அறிவுரை கூறிவிட்டு அவர் புன்னகைத்து கொண்டே, முனிவரே, உடல் இன்பங்களை விட தர்மத்தால் வந்த பலன் அதிகமா? புன்னகையுடன் அவர் உயிருடன் இருந்தபோது அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் செல்வத்தில் திருப்தி இல்லை. இறந்த பிறகு என்ன நிகழும்? முக்திக்கான நிகழ்காலம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விட்டு கொடுக்க விரும்புகிறீர்களா? பணம் தங்கம் வைத்திருப்பவர்கள்தான் அதிகாரத்தில் இருப்பவர்கள். நீங்கள் உலகில் வெற்றி பெறலாம். ஆனால் உங்கள் மூக்கு வாயை மூடி உலகம் வலிமையானவர்களால் நிறைந்துள்ளது. அது அங்கீகரிக்கிறதா, மதிக்கிறதா? உலகியல் மகிழ்ச்சியே மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய 2வது மகளையும் கேட்டேன். பணம் கட்ட முடிந்தவர்களுக்கு மட்டுமே திருமணம் செய்து வைக்கப்படும். நான் அதை செய்வேன். ஆனால் அது ஒரு கன்னி பிரசாதம். நான் அதை செய்ய மாட்டேன் என்று அவர் உறுதியாக கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டு துறவி ஆச்சரியம் கொண்டு தன் வழியே சென்று விட்டார். சில தினங்களுக்கு பிறகு சுவீரன் இறந்தான். உடனே யமபதர்கள் வந்து அவனை அழைத்து சென்று யமலோகத்தில் உள்ள அசிபத்ரவனம் என்ற நரகத்தில் தள்ளி பல வழிகளில் துன்புறுத்தினர். சுவீரனின் மூதாதையனான மன்னர் ஸ்ருதகீர்த்தி மக்களை நீதியுடன் ஆட்சி செய்தார். அவர் இறந்த பிறகு சொர்க்கத்தில் அனைத்து சுபங்களையும் சுகங்களையும் அனுபவித்து வந்தார். சுவீரன் தனது கன்னித்தன்மையை விற்றதன் காரணமாக யமகிங்கரர்கள் ஸ்ருதகீர்த்தியை கயிறுகளால் கட்டி சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு கொண்டு வந்தனர். எங்கும் ஸ்ருதரின் புகழ். நான் அறிந்தவரை நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன். தானம் மற்றும் யாகங்களை செய்திருக்கிறேன். நான் ஏன் இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறேன் என்று துக்கத்தால் நிறைந்த யமதர்மன் குனிந்து, இறைவா, நீர் எல்லாம் அறிந்தவர், நீதியின் உருவகம், ஞானி, தாம் எல்லா உயிரினங்களையும் சமமாகவே கவனித்துக் கொள்கிறீர். நான் ஒருபோதும் எந்த பாவமும் செய்யவில்லை. என்னை சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு இழுத்து சென்றதற்கான காரணம் என்ன? தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார். பின்னர் யமதர்மராஜன் ஸ்ருதரின் புகழை கேட்டு, ஸ்ருத, நீர் ஒரு நீதியுள்ள மன்னர். உம்மை போன்ற எந்த தீய செயல்களையும் நீங்கள் செய்யவில்லை. இது என்ன? உங்கள் சந்ததியினரான சுவீரர் தனது மூத்த மகளை பணத்திற்காக விற்றார். கன்னிகையை நம்புபவர்கள் உங்கள் மூதாதையர்கள் 3 தலைமுறைகள் அல்லது அதற்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் நரகத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு பக்தியுள்ள மற்றும் நீதியுள்ள ஆன்மா என்பதனை நான் அறிவேன்.
ஆனால் நான் உங்களுக்கு ஒரு தந்திரத்தை கூறுகிறேன். உங்கள் வழித்தோன்றல் சுவீரருக்கு இன்னொரு மகள் இருக்கிறாள். அவள் தன் தாயுடன் நர்மதை நதிக்கரையில் வளர்ந்து வருகிறாள். என் ஆசீர்வாதத்துடன் நீங்கள் ஒரு மனித உடலை எடுத்து அங்கு சென்று கார்த்திகை மாதத்தில் ஒரு நல்லொழுக்கமுள்ள மற்றும் மிகவும் சிறந்த விப்ரருக்கு, அதாவது பிராமணருக்கு, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், மணமகளாக வழங்க வேண்டும். நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் சுவீரரும் உங்கள் மூதாதையர்களும் இசை உலகத்தை அடைவீர்கள். கார்த்திகை மாதத்தில் கன்னியை பலி கொடுக்கும் சடங்கு செயலை செய்பவர் மிகவும் பக்தியுள்ள ஆன்மாவாகிறார். மகள்கள் இல்லாதவர்கள் தங்கள் சொந்த பணத்தில் கன்னிகையை திருமணம் செய்து கொடுத்தாலும் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையின்படி பொருத்தமான நபருடன் திருமணத்தை ஏற்பாடு செய்தாலும் கன்னியை பலனளிக்கும். எனவே நீங்கள் உடனடியாக உலகத்திற்கு திரும்பி நான் அறிவுறுத்தியபடி செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்கள் முன்னோர்கள் அந்த வழிபாட்டால் விரட்டப்படுவார்கள். நாம் செல்லலாம். ஸ்ருதகீர்த்தியின் புகழுக்கு மரியாதை செலுத்திய பின்னர் அவர் விடை பெற்று சென்று நர்மதை நதிக்கரையில் ஒரு குடிசையில் வசிக்கும் சுவீரரின் மனைவியையும் மகளையும் கண்டார். அவர் மகிழ்ச்சியடைந்து அவர்களுக்கு அனைத்தையும் விளக்கினார். சுவீரரின் இரண்டாவது மகள் சலங்கிரீத்துக்கு மணமகள் பரிசளித்து மணமுடிக்கப்பட்டாள். அவளுக்கு மணமகள் பரிசளித்து சுவீரனும் தன் பாவங்களிலிருந்து விடுபட்டு ஸ்வர்க்கத்தில் தேவர்கள் மற்றும் மூதாதையர்களுடன் சேர்ந்தான். கன்னி பெண்ணை பலியாக கொடுப்பதன் மூலம் பெரும் பாவங்கள் கூட அளிக்கப்படுகின்றன. திருமண விஷயத்தில் அவர்களுக்கு உதவி செய்தாலும் ஒருவருக்கு புண்ணியம் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் கன்னி பெண்ணை பலியாக கொடுக்கும் சுப அறிகுறியை கடைபிடிப்பவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சாநித்தியத்தை அடைகிறார். சக்தி இருந்தும் அலட்சியம் செய்பவர் நித்திய நரகத்தில் அழுகி விடுகிறார். இப்படி வியாசமா முனிவர் கூறியபடி கார்த்திகை மாத மகாத்மியத்தின் 13ஆம் அத்தியாயம் 13ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.